எல்லாத்துக்கும் மேல நான் தம்பிகள்ட்ட கேக்குறேன், இந்தி கூட்டணி, திமுக, ஸ்டாலின், அதை சார்ந்தவர்கள், காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அமைதி, மயான அமைதியில் இருக்காங்க. ஏன்? மக்களுக்கு நல்லதான ஜிஎஸ்டி, மக்களுக்கான அடிப்படை பொருட்கள் விலை குறைய இருக்கிறது. உண்மையிலேயே மக்களுக்கான கட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் எல்லாம் கட்சி நடத்துகிறீர்கள் என்றால், ஒரு நன்றி அறிவிப்பு பாரத பிரதமர் யாருக்காக செய்திருக்கிறார்? இன்னைக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் வரி கிடையாது, மருத்துவ உபகரணங்கள் 18 இருந்து 5% வரிக்குள்ள, ஒரு மாருதி கார் 30,000 வரைக்கும் விலை குறை போகுது. சாமானிய மக்கள் கூட வசதி படைத்தவர்களாக வாழ போகிறார்கள். மார்பிள்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாரும் வரி குறைச்சிருக்கு. நீங்க மட்டும் தான் பெரிய பங்களால வாழ முடியல. சாமானிய மக்கள் கூட இனிமேல் பங்களா கட்டிக்கொள்ள முடியும் பாரத பிரதமரின் உதவியினால். ஏன் ஒரு வார்த்தை ட்ரம்புக்கு ஆதரவா போய் திருப்பூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆக இவர்கள் யார் என்று இன்று அடையாளம் கண்டிருக்கிற தமிழக மக்களிடம் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவிடுகிறேன். மக்களே, உங்களுக்கு நல்லது நடந்தால் இவங்க வாய் திறக்க மாட்டாங்க, வேண்டுமென்றே அரசியல் செய்வார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். எல்லாத்தோட வைகோ எங்க போனார்? திருமாவளவன் எங்க போனார்? 2015க்கு முன்னால இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ வந்த அகதிகள், சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது. அவர்கள் இந்தியாவிலே தங்குவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள். அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாம வந்தா கூட அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாது, படாது. எவ்வளவு பெரிய அறிவிப்பு! இலங்கை தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்தவர்களா எங்கே போனீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதனால இன்று தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இலங்கை தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பட்டியலினர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்கள் பெருமையோடு இங்கே நிற்கிறோம்.